வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வழங்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இதை பற்றின முக்கியமான ஒரு அப்டேட் தான் வெளியாயிருக்கு. அதாவது மகிழ்ச்சி தகவல்னே சொல்லலாம். அது என்ன தகவல் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான முக்கிய அப்டேட் வெளியாகியுள்ளது. அதில் இதுவரை கலைஞர் உரிமை தொகை கிடைக்காதவர்களில் யாருக்கெல்லாம் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு ஏற்கனவே விண்ணப்பித்து அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அந்த பெண்கள் மீண்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி மீண்டும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் எந்த காரணத்துக்காக உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்பது தெரிந்து கொண்டு அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் உரிய ஆவணங்களுடன் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். ஒருவேளை கலைஞர் உரிமை தொகை தகுதிகள் நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை என குறிப்பிடப்பட்டிருந்தால் என்னென்ன தகுதிகள் நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை என முதலில் பார்க்க வேண்டும். ஆண்டு அதிகபட்ச வருமானம், ரேஷன் கார்டு, உங்களிடம் உள்ள நிலம் உள்ளிட்ட விதிமுறைகள் அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்கிறீர்களா என்பதை பார்க்க வேண்டும். ஒருவேளை தவறாக காரணங்கள் கூறி உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அந்த காரணம் தவறு என்பதை சுட்டிக்காட்டி மேல்முறையீடு செய்யலாம். அதிலும் உங்கள் விண்ணப்பம் மீது எந்த ரிசல்ட்டும் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். அதேபோல் இதுவரை கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காதவர்களுக்கும் புதிதாக விண்ணப்பிக்கலாம். யார் விண்ணப்பித்தாலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விதிமுறைகளை கட்டாயம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால் பெண்களுக்கு 21 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 2.50 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். நன்செய் நிலங்கள் 5 ஏக்கர், புன்செய் நிலங்கள் 10 ஏக்கருக்கு மிகாமல் இருக்க வேண்டும். கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்க கூடாது. ஜிஎஸ்டி மற்றும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டி அதற்காக தொழில் வரி செலுத்துபவர்களாக இருக்கக்கூடாது. மேலும் மாநில ஒன்றிய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது வங்கிகளின் ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியில்லாதவர்கள். அரசின் வேறு ஏதேனும் ஓய்வூதியம் பெறுபவர்களும் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க முடியாது. எனவே இந்த விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு பொருந்துகிறது என்றால் நீங்கள் கட்டாயம் கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் வட்டார அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று தங்கள் விண்ணப்பம் தவறான காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது என்பதை ஆவணங்களுடன் எடுத்து கூறவும் செய்யலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தகுதி இருந்தும் உங்களுக்கு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிதாக 21 வயது ஆனவர்கள் அவங்க எல்லாமும் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.